ஜிம்கானா மைதானம் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய சொத்து. இந்த ஜிம்கானா மைதானம் தொழிலாளர்களுடைய ஊதியத்திலே கட்டப்பட்டதுதான் ஜிம்கானா மைதானம். தொழிலாளர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு தங்க வயலிலே நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் பாட்டன் முப்பாட்டனுடைய அந்த உழைப்பிலே உருவாக்கப்பட்டது இந்த ஜிம்கானா மைதானம். அதனால் மார்த்தட்டி சொல்லுகின்றோம், தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய உரிமை அந்த ஜிம்கானா மைதானம். அது மூடப்பட்டிருக்க கூடாது, அது திறக்கப்பட வேண்டும். மீண்டும் தங்க வயலிலே இளைஞர்களுடைய எழுச்சி உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய முயற்சியை நாங்கள் எடுத்தோம். எங்களுடைய முயற்சி பல விதத்திலே கொண்டு வந்தோம். 1 லட்சம் கையெழுத்து இயக்கம், தங்க வயலுடைய பகுதி பகுதியாக ஜிம்கானா மைதானம் திறக்கப்பட வேண்டும் என்று கையெழுத்திடுங்கள் என்கின்ற கோஷத்தை வைத்தது சேவ் கேஜிஎஃப். அந்த கோஷம் இன்றைக்கு டெல்லி வரை கேட்டு அதை ஏளனம் செய்தார்கள். இவர்கள் கேட்கிறார்கள், திறக்குமா, ஆகிவிடுமா, நடந்து விடுமா என்றெல்லாம் பேசியவர்கள் இன்றைக்கு நாங்கள் தான் இதற்கு என்று வெட்கம் இல்லாமல் இன்றைக்கு மார்த்தட்டி கொள்கின்ற ஒரு வரலாறும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சேவ் கேஜிஎஃப் அப்படி பேசவில்லை. என் ஊரிலே இந்த தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய அந்த வரலாற்று சின்னம் ஜிம்கானா மைதானம் திறக்கப்பட வேண்டும் என்ற முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தது பிஜிஎம்எல் நிர்வாகம், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் ஜாயிண்ட் டைரக்டர். இதற்கு நமது பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்கள் தொடர்ந்து ஆதரவாக செயல்பட்டார். இழந்துவிட்ட மைதானத்தை மீட்டிருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் நூற்றாண்டு விளையாட்டு மைதானம் காடாக இருந்தது. மறுபடியும் புதுப்பிக்க, புனரமைக்க சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தனது ஆக்கப்பூர்வமான வேலைகளை கடந்த 6 மாதமாக டெல்லி வரை நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய வேண்டுகோளை முன்வைத்தோம். அதன் வெற்றிதான் இன்றைக்கு ஜிம்கானா கிரவுண்ட் திறப்பு விழா அனைவரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தங்கவயல் வெற்றி, சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் வெற்றி என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு அடையாளமாக நாளை நடக்கிற இந்த கால்பந்தாட்ட துவக்க விழாவிற்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தங்களது அடையாளங்களை பிரதிபலிக்க இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஜெர்சியை அடையாளப்படுத்தி வணக்கத்துக்குரிய இந்த அமைப்பின் தலைவர் தோழர் வழக்கறிஞர் ஜோதிபாஸ் அவர்கள் வெளியிட, அவைத்தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திலகராஜ், பொருளாளர் மரியாதைக்குரிய பிரதாப்குமார், விளையாட்டு வீரர் மரியாதைக்குரிய கருணாமூர்த்தி, செயல் தலைவர் மரியாதைக்குரிய ஜெய்சீலன் அவர்கள், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற ஐயா இருதயராஜ் ஆகியோர் இது அமைப்பின் நிர்வாகிகளுக்கு ஜெர்சியை வழங்குகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பு ஏதோ விளையாட்டு தினமாக ஊர் மெச்சிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, ஆதாரபூர்வமாக செயல் வடிவங்கள் கொடுத்தது இந்த மீடியாக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் டெல்லிக்கு அனுப்பிய கடிதங்கள், அதற்கான அத்தாட்சி கடிதங்கள் அனைத்தும் உங்கள் கைவசம் இருக்கிறது. தேவைப்படுவோருக்கு நாங்கள் காண்பிக்க தயாராக இருக்கிறோம். ஏதோ நேற்று பெய்த மழையில் முளைத்த சேவ் கேஜிஎஃப் அல்ல, இது தொடரும், வெல்லும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.